வெல்கம் டு மிஸ்டர் நோபல் சிவி. அனைவரும் பார்க்குற மூவி வந்து எலிவேஷன் 2024 ஒரு போஸ்ட் அப்பாக்லிப் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஆனால் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட் அப்பாக்லிப்டிக்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து அங்கே நடக்கிற ஒரு கதை. ஓகேங்களா? இந்த அதான் எந்த டிசாஸ்டராக வேணா இருக்கலாம், மேன்மேடாவோ இல்லை வந்து நேச்சுரலாவோ எது இருந்தாலுமே அதுக்கடுத்து நடக்கிற கதை தான் வந்து போஸ்ட் அப்பாக்லிப்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கதையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து ஒரு மிருகங்கள் வந்து ஆக்குபை பண்ணி மனுஷங்க எல்லாரையும் வந்து கொண்டுகிட்டு இருக்கு. பட் மனுஷங்க சாப்பிடல. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட், இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஏலியனாக இருக்கலாம், மேபி அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சான்சஸ் இருக்குது. தென் அந்த ஏலியன்ஸோட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 ஃபீட்டுக்கு மேலே அதுக்கு மேலே வர முடியாது. ஸோ மனுஷங்க எல்லாருமே அதுக்கு மேலே அந்த 8000 ஃபீட்டுக்கு மேலே எங்கெங்கே லேண்ட் இருக்கோ அங்கே வந்து லேண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணி அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே ரேடியோ அப்படி இல்லைன்னா வந்து அவங்ககிட்ட ஃப்ளாக்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளாக்ஸை ஏற்றி தான் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இதில் நம்ம ஹீரோவோட பேர் வந்து வில். அண்ட் அவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஹண்டர். அவனுக்கு வந்து ஒரு லங் டிசீஸ் இருக்குது. அண்ட் அப்பப்போ ஃபில்ட்ரு வந்து காலியாகும்போது அதை எடுக்கிறதுக்கு உள்ள, அதாவது கீழே போயிட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல்ஸு அண்ட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே போயிட்டு தான் எடுத்துகிட்டு வருவார். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில் கூடிய வந்து நீனான்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த ஏலியன்ஸை அழிக்கிறதுக்கான ஒரு புல்லட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு. ஸோ வந்து கெமிக்கல்ஸ் வச்சு இந்த புல்லட்டை வந்து மாடிஃபை பண்ணி நிறைய டெஸ்டிங் பண்ணுறாங்க. அந்த ஏலியனோட ஒரு அந்த தலைக்கு மேலே இருக்கிற ஒரு பார்ட் மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து சுட்டு உள்ளே போதா என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த நீனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபான தாரா இறந்தாங்க போன தடவை. அதாவது இந்த பிரச்சனை வந்து வந்த டைமில் இவங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து இவங்களோட போயிருப்பாங்க. அவங்க இறந்தும் இருப்பாங்க ஏலியன் கையால். ஸோ அதனாலேயே வில்லுக்கு வந்து நீனா மேலே ஒரு சின்ன ஒரு கோவம். தான் ஒய்ஃப் வந்து தான் பேச்சை கேட்காம இந்த சயின்டிஸ்ட் கூட போனதுனால தான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இப்போது வில்லோட பையனான ஹண்டருக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு போகிற சமயத்தில் வந்து நீனாவும் கூட வரேன், எனக்கு வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து நம்ம வில்லோட சேர்ந்து 3 பேரும் தன்னோட அந்த அட்வென்ச்சரை ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் நிறைய ஏலியன்ஸ் வந்து அதெல்லாம் தப்பிச்சு அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு ஃபில்டர்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. அதில் வந்து கேட் வந்து இறந்துடுறாங்க ஏலியன் கையால். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட லேபுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீனா சொல்லுவாங்க. நீனா அங்கே போயிட்டு நான் இங்கே இருக்கேன், என் கார் இங்கே தான் இருக்குது, நீ என்னை விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வில்லும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு தன்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. தன்னை சுற்றி ஏலியன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீனா வந்து அந்த புல்லட்டோட அந்த விஷயங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், ஆனால் உங்களுக்கு போர்லாம் அடிக்காது. எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த லோ பட்ஜெட் சைஃபை ஃபிலிம்ஸில் வந்து எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிராஃபிக்ஸில் கோட்டை விட்டுருவாங்க. அது அப்பட்டமாக தெரியும் அது கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த கதையே கிடையாது. சிஜி கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன படம் மாதிரியே இருக்காது. பட் வந்து படம் வந்து லோ பட்ஜெட் ஃபிலிமாக தான் தெரியும். ஆனால் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டீசெண்டான ஒரு குட்டான ஒரு கேட்டகரைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த ஏலியனை காட்டும் போது ஒரு மாதிரி பிளர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அது மேலே இன்னும் ஹைப்பை ஏற்றுச்சு. அதே மாதிரி அந்த ஏலியன்ஸ் வந்து நல்லாவே ஒரு மாதிரி பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி, ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் தான். அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு நான் வந்து $3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. இன்னும் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை, ஹாவ் அ கிரேட் டே.